சண்டே மார்னிங் சண்டேனாலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் செய்ய மாட்டேன். எது ஈஸியாக செய்ய முடியுதோ அதை செஞ்சு வேலையை முடிச்சிருவேன். நேற்று என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்ல இருந்து இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை எப்போ வாங்கினாலுமே மேக்ஸிமம் நான் அதே நாள் செஞ்சிருவேன், இல்லைன்னா அடுத்த நாள் செஞ்சு முடிச்சிருவேன். ரொம்ப நாள் விட்டோம்னா பச்சை நரம்பு ஓடிரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிழங்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சிம்பிளாக வேக வச்சு தாளிச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரெக்னன்சியில் எனக்கு நான்வெஜ் கிரேவிங்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆதிரனுக்குலாம் இவ்வளோ இல்லை. லாஸ்ட் 2 வீக்ஸாகவே மீன் பிடிக்க தடை போட்டாங்கல்ல, அந்த டைம்ல இருந்தே எனக்கு கிழங்கா மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருந்துச்சு. இந்த மீன் குழம்பை விட ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எங்க பெரியமா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், எப்போ ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கனாலும் எனக்கு இந்த மீன் மட்டும் 1 kg வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அவங்களும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. ரசம், ஃபிஷ் ஃப்ரை வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்தியா உள்ள போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பருப்பும் செஞ்சேன். இந்த உப்பு பருப்பு செஞ்சு அதோட ஒரு கரண்டி ரசமும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனை பேர் இப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.